இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை யோசிச்சிருப்பாரு. அதோட வெளிப்பாடு தான் அந்த அழுகை இதெல்லாமே. ஆனால் பின்னாடி இந்த அழுதுட்டு இருந்தார் சேகர்பாபு, அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் அங்கேயே தங்கிட்டாங்க அவங்க. அங்கேயே சாப்பாடு, அங்கேயே வந்து பக்கத்தில் ஒரு டாய்லெட்டில் வந்துட்டு அவங்களுடைய கழிவறை விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கேயே தங்கி இருந்து போராட்டம் பண்ணாங்க. அவ்வளோ வெயில், அவ்வளோ மழை அந்த காலத்தில். அப்போ வந்து டென்ட்டெல்லாம் கட்டி போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த மக்கள் வச்ச ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, கொரோனா காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, மழைக்காலம், வெயில் காலம் எதை பற்றியும் யோசிக்காமல் கையில் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு நீங்கள் கொடுத்த அந்த அழுக்கு அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொன்ன இடத்துல எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணோம், சென்னையை இவ்வளோ அழகாக மாற்றினதுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிசிபாலிட்டி தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எதுக்காக அப்படின்னா, இப்படி ஒப்பந்த ஊழியர்களாக அங்கே இருக்கோம், எங்களை வந்து ஒரு அரசு ஊழியர்களாக மாற்றுவாங்க, எங்களை வந்து நிரந்தர ஒரு பணி கொடுப்பாங்க, நம்மளும் வந்து ஒரு அரசு வேலையில் இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் அவங்க அந்த அளவில் வேலையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு பார்த்த வேலைக்கு எங்களுக்கு கூலி கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு கூலி படம் பார்த்துட்டு 11 மணிக்கு அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க நைட் ட்வீட்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. அதை தாண்டி வந்து இந்த மாநகராட்சிக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக எந்த அமைச்சர்களுமே போகல. குறிப்பாக சேகர்பாபு உட்பட யாருமே போகல. இத்தனைக்கும் வந்து அறநிலையத்துறை அமைச்சர், ஆனால் அவருமே வந்து அந்த பகுதியாக போகல. அவர் தான் வந்து அது நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார்.